கங்கை வந்து ஸ்வர்கலோகத்திலிருந்து பிந்துசாரங்கிற ஒரு லேக், அந்த ஒரு குளத்துல விழுந்து அதுக்கப்புறம் 7 நதிகளாக பிரிஞ்சு அங்கேருந்து பகீரதனை பின்தொடர்ந்து அவனுடைய ரத்தம் முன்னாடி போக இவ பின்னாடி இழுக்கப்பட்டவள் போல் அங்கங்க ஓடினா, குதிச்சா, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனா. ஸோ ஒரு மாதிரி இந்த பூமியெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல பார்த்தேன், ஹிமவத் பர்வதத்தினுடைய பெண் இல்லையா, அதனால பூமியை சின்ன வயசுல தான் பார்த்தது, இப்போ திருப்பியும் பார்க்கணுங்கிறதுக்காக எங்க பார்த்தாலும் ஏறி இறங்கி எல்லாம் பண்ணாங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் என்னை பிடிச்சப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டு, நான் உன் பொண்ணே இல்லை, நான் உன் பொண்ணு இல்லை இல்லையா, நீயும் எனக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னு கோச்சுண்டா மாதிரி அவள் வந்து ஹிமவத் பர்வதத்தை விட்டு விலகினா. ஜஹவ் ஹிமாத்ரிம் ஜஹவ்னு ஷீ லெஃப்ட் ஹிமவத் பர்வதம்னு அங்கே முடித்தோம். இப்போ ஜன்னு மகர்ஷியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஜன்னுஹு தத்ர ஆரப்த யஜ்ஞः தஸ்ய அபியர்ணம் ஆலோகித்தும் ஆத்ருதா இவ अन्तः प्रविष्टा देवाः हविः कियत् कियत् लभन्ते किमपि मम ग्रसितुं नार्हं वा इति सर्वं हविस्त्वेन जग्राहेव. ஜன்னுஹு தத்ர ஆரப்த யஜ்ஞः, அவர் யஜ்ஞத்தை ஆரம்பித்தவராக இருந்தார். ஸோ ஹி ஹட் ஜஸ்ட் ஸ்டார்டட். தஸ்ய அபியர்ணம், அபியர்ணம் நாம சமீபம், அவருடைய பக்கத்துல போய் ஆலோகித்தும் ஆத்ருதா இவ. சில சமயம் யாராவது ஒருத்தர் பண்ணும் பொழுது தூரக்க இருந்து இருந்தாலும் அதே பலன் தான், கிட்டக்க இருந்தாலும் அதே பலன் தான். ஆனா கிட்டக்கு போய் நமக்கு ஒரு தடவை அதுல பார்க்கணும்னுட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்ல, அந்த மாதிரி ஆலோகிதம் ஆதிரதா இவ, பக்கத்துல போய் தஸ்ய அபியர்ணம் சமீபே கத்வா ஆலோகித்தும் திரஷ்டும் ஆதிரதா இவ, ஒரு ஆசையை போல் ஆவலை கொண்டவள் போல் அந்த பிரவிஷ்டா உள்ள நுழைஞ்சா. தேவாக ஹவிஹி கியத் கியத் லபந்தே, எவ்வளவு எவ்வளவு அவ வந்து சாப்பிட்றா, நானும் கொஞ்சம் எடுத்துக்கலாமோ இல்லையோ அப்படின்னு. அவ மாத்திரம் என்ன இத்தனை சாப்பிட்றா. தேவாக ஹவிஹி கியத் கியத் லபந்தே, அவளுக்கு எவ்வளோ ஹவிசு வருது. கிமப்பி மம கிரசித்தும் நான் அரகம் வா, நான் விழுங்கறதுக்கு ஒண்ணுமே எனக்கு வந்து இல்லையா, isn't there anything appropriate for me to swallow also. அது ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை. இது சர்வம் ஹவிஸ்துவேன ஜக்ராக இவ. ஸோ எல்லாத்தையுமே அவ விழுங்கினா தனக்குள்ள. எது போலன்னா ஹவிஸோன்னு அவ வந்து விழுங்கினார் போல் இருந்தா. இதெல்லாம் உத்பிரேக்ஷா தான் இந்த இடத்துல. ஆத்ருதா இவ உத்பிரேக்ஷா, ஜக்ராக இவ அதுவும் உத்பிரேக்ஷா. அதுல ஹவி அவளுக்கெல்லாம் எவ்வளவு ஹவிஸு, எனக்கு வந்து சாப்பிடக்கூடாதா, எனக்கு அருகதை இல்லையா சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற போல் இந்த இடத்துல ஹேத்து உத்பிரேக்ஷாவும் இருக்கு. திஸ் இஸ் நோ ஹேத்து ஃபார் ஹர். சர்வம் ஜக்ராக, எல்லாத்தையும் விழுங்கினாள். ஹவிஸ்துவேன ஜக்ராக இத, எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஹவிஸாக ஏத்துண்டார் போல் இருந்தா. அது கிரியா உத்பிரேக்ஷா. அதெல்லாம் தமபி ஜன்னும் மஜ்ஜயாமாச ஜலே ததீயே சா பிரகிருத்யா குட்டிலா புராரேஹே மகுட்டே புரா துர்வினீதேஹே ஃபலம் லேபே பூயோபி சைவ ஜன்னோஹோ அபச்சகார தாம் லீலையைவ ஆபிபதி ஸ்ம சஹ முனிஹி. தமபி ஜன்னும், அந்த ஜன்னு மகர்ஷியையும் ததீயே ஜலே, தன்னுடைய அந்த ஜலத்தில், மஜ்ஜயாமாச கங்கா மஜ்ஜயாமாச, கங்கை அவரை தனக்குள்ள முழுகடிச்சா. சா பிரகிருத்தியா குட்டிலா, அவ வந்து சுபாவத்திலேயே ரொம்ப குட்டிலமானவள். புராரேஹே மகுட்டே புரா துர்வினீதேஹே பலம் லேபே, அவ வந்து புராரி பரமேஸ்வரனுடைய, புறான்னு கொஞ்ச நேரம் முன்னாடி தான், ஒன்றும் பெரிய இதுவா எடுத்துக்க வேண்டாத, இப்போ எக்காலத்திலோங்கிற மாதிரி இல்லை. புராரேகே அந்த பரமேஸ்வரனுடைய மகுட்டே தலையில் அவளுடைய இன்டிசிப்ளின்ட் ஆக்ஷன், துர்வினீதேகே பலம், அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அவ செய்த காரியத்தினுடைய பலனை லேபே அடைந்தாள். அதாவது அவளை கட்டு போட்டு உட்காத்தி வச்சுட்டாரோ இல்லையோ, இல்லாத இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு அவர் வந்து அப்படியே தன்னுடைய தலையெல்லாம் அடக்கிவிட்டார். பூயோபி மறுபடியும் சாயேவ, அவளே அந்த குட்டிலாங்கிறவளே ஜன்னோஹோ அபச்சகார, ஜன்னுவை குறித்து, அதாவது ஜன்னுவுக்கு ஷஷ்டி விபக்தி அந்த இடத்துல, ஜன்னு மகர்ஷிக்கு அபச்சகார அபகாரம் செய்தாள், தவறு செய்தாள்.
தாம் லீலையா ஏவ ஆபிபதி ஸ்ம ச முனிஹி. உடனே அவர் வந்து விளையாட்டா அந்த ஜன்னு மகர்ஷி என்ன பண்ணார்னா லீலையா ஆபிபதி சமந்தாத்து முழுமையும் அவர் வந்து அப்படியே தன்னுடைய முழுங்கிட்டார் அவர். ஜாதைவ தியாம்னீதா விபுதைஹி வேதசா சப்தா நிருத்தா ச சிவேன கிரஸ்தா அதுனா ஜன்னுனா பீதா ஏஷா கஸ்மின் க்ஷணே அஜாயத ந பிரதிமஹ கன்யா தவேயம் பவிதா விமுஞ்சயேனாம் இதி தேவைஹி யாச்சிதே ஜன்னுஹு ஜஹௌ கர்ணபுட்டேன. எந்த வேலையில பிறந்தாளோ இவ, தமிழ்ல சொல்ற மாதிரியே சொன்னார். ஏஷா கஸ்மின் க்ஷணே அஜாயத்தை, எந்த வேலையில பிறந்தா இவன பிரதிமகா தெரியலையே. ஏன்னா பிறந்தப்பவே என்ன பண்ணா ஜாதைவ பிறந்த உடனேயே தியாம் நீதா விபுதைஹி ஆகாசத்திற்கு தேவர்களால் அழைத்து செல்லப்பட்டாள். வேதசா சப்தா பிரம்மாவனால சபிக்கப்பட்டா. நிருத்தாச்ச பிரம்மா தன்னுடைய வேதங்கள்னால அவளை கட்டுப்படுத்தினார் வேற. சிவேன கிரஸ்தா சிவன் வேற அவளை வந்து இம்ப்ரெசன் பண்ணார். அதுனா ஜன்னுனா பீதா. இப்போ ஜன்னு மகர்ஷி வேற குடிச்சுட்டார் அவளை. ஏஷா இந்த நதியானவள் கஸ்மின் க்ஷணே அஜாயத ந பிரதீமஹ, எந்த நேரத்துல பிறந்தாளோ ஜாதக விசேஷம் என்னவோ எந்த நேரத்துல பிறந்தாளோ தெரியல. கன்யா தவேயம் பவிதா விமுஞ்சயேனாம் இதி தேவைஹி யாச்சிதே. அப்போ தேவர்களெல்லாம் வந்து தவ கன்யா இயம் பவிதா, இவோ உன்னுடைய பெண்ணாக ஆகப் போகிறாள், அதனால இவளை விட்டுடு. விமுஞ்சயேனாம் இதி தேவைஹி யாச்சிதே சதி அப்படின்னு தேவர்கள்லாம் வந்து அவளை அவரை ஜன்னு மகர்ஷி கிட்டக்க வேண்டின்ற பொழுது சதி சப்தமை ஜன்னுஹு கர்ணபுட்டேன ஜஹௌ, ஜன்னு மகர்ஷி காதிலிருந்து அவளை வெளியில விட்டார். ஜஹாதி அதனுடைய லிட்லகாரம். भगीरथस्य रथः पुरो गच्छति सापि तम् अनुव्रजति प्रायेण धाटीग्रहप्रसक्तौ बालाविव केलिपरौ तावास्तां गां गतैषा गङ्गा जन्नोः सुतेति जाह्नवी. பகீரதனுடைய ரதம் முன்னாடி போக சாபி தம் அனுவிரஜதி அவளும் பின்னாடி தொடர்ந்து வர என்னாச்சு, பிராயேண இது ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு எப்படி இருந்தான்னா தௌ பாலவ் இவ கேலிபரவ் பாலவ் இவ ஆஸ்தாம், விளையாட்டுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் மாதிரி இருந்தாலாம் பகீரதனும் கங்கையும். எது போலன்னா தாட்டி கிரக பிரசக்தோ, தாட்டினா ஆக்கிரமணம், கிரகன பிடிப்பது, அதாவது சேசிங் அண்ட் கேட்சிங், ரன்னிங் அண்ட் கேட்சிங் விளையாடிட்டு இருக்காவா, ஓடி பிடிச்சு விளையாடுறது இருக்கோ இல்லையோ அதை வந்து இங்க சொல்றார். ஸோ தாட்டினா ஆக்கிரமணம், அதனுடைய எக்ஸ்டென்ஷனா இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா துரத்துறது பிடிக்கிறது. அதனால தாட்டி கிரக பிரசக்தவ், இந்த ஓடி பிடிச்ச விளையாட்டுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய கேலிபரவ் விளையாட்டு முக்கியமா இருக்கிற ரெண்டு குழந்தைகள் போல இந்த பகீரதனும் கங்கையும் இருந்தா. காம் கதா பூமிக்கு வந்தவள் என்பதால் அவளுக்கு கங்கான்னு பேரு. கச்சதி இல்லையா, காம் கச்சதி, அது ஏதாவது உணாதி பிரத்தியம் வச்சுட்டு நம்ம வந்து ஹரஸ்வமாக்கி எல்லாம் பண்ணலாம். ஸோ கங்கான்னு அவளுக்கு ஏன் பேருன்னா காம் பூமியை அடைந்தவள். ஜன்னோஹோ சுதா இதி ஜாஹ்னவி, ஜன்னு மகர்ஷியினுடைய பெண் என்பதால் அவளுக்கு ஜாஹ்னவின்னு பேர் வந்தது. अभ्यर्णं समीपं यं यं प्रदेशं पावयितुं सा नदी प्रवर्तते तस्याः पुरः एव तद् ऊर्मिवाताः तं तं पुनन्तः तस्यै किञ्चिदपि नावसरं ददुः कदाचिदपि. स गर्वां गतिं परित्यज्य अम्भोभरैः मुनीनाम् आश्रममण्डलानि सम्प्लावयन्ती आत्मनः पापजिहास एव मणिकर्णिकासु गंगा स्वयं ममज्ज विश्वेशं विनयपरिष्कृता ववन्दे. ஸோ எம் பிரதேசம் பாவயித்தும் சா நதி பிரவர்த்ததே, எந்தெந்த பிரதேசங்களை பாவயித்தும் அதை புண்ணியமாக்குவதற்காக அந்த நதி எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கங்கெல்லாம் என்னாச்சு, தஸ்யாஃப் புரஹாயேவ அவ போறதுக்கு முன்னாடியே தது ஊர்மிவாத்தாக அந்த அலைகள்ல இருந்து காத்து கிளம்புறது, அந்த காத்து பட்ட மாத்திரத்திலேயே தம் தம் புனந்தக அந்த அலையனுடைய காத்தே போய் அந்தந்த பிரதேசத்தை புனந்தகா அப்படியே அதை பாவனமாக்கி தஸ்யை அந்த நதிக்கு கங்காயை கிஞ்சிதபி அவசரம்
கதாச்சிதபி ந ததுஹு, துளி கூட அவளுக்கு போய் பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு அவகாசமே கொடுக்கலையாம். அதுக்கு முன்னாடியே காத்து போய், இன் அதர் வேர்ட்ஸ், எங்கெல்லாம் நதி இருக்கோ அந்த நதியினுடைய பிரதேசங்கள்ல அவளை தொட்டுண்டு ஒரு காத்து வந்ததுனாலே நமக்கு பாவனம். அதை குறிப்பிடறதுக்காக இங்க வந்திருக்கு. சகர்வாம் கதிம் பரித்யஜ்ய, அவளுடைய கர்வமான ஒரு போக்க விட்டுட்டு, அம்போ பரைஹி, ஏன்னா பிளெயின்ஸுக்கு வந்துட்டா இல்லையா, பிளெயின்ஸுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து ஜலம் வந்து ஹெவியா போயிடும், அதனால மெதுவா ஓடுவோம். அம்போ பரைஹி, ஜலத்தினுடைய ஒரு பாரத்தினால, முனினாம் ஆசிரம மண்டலானி சம்பிளாவயந்தி, முனிவர்களுடைய ஆசிரமங்கள்லாம் இருக்கே அங்கங்க சூழ்ந்து சூழ்ந்து உங்களுக்கு ஆசிரமத்தினுடைய கூட்டங்கள் இருக்கோ அவைகளை சம்பிளாவயந்தி, அவைகளெல்லாம் சுத்தி அவ வரா. அதாவது அதெல்லாம் முழுகடிச்சுண்டுன்னு வேண்டாம், அதை சுத்தி வரும் பொழுது என்ன ஆறுதுன்னா, ஆத்மனஹா பாப ஜிஹாசயா இவ ஸ்வயம் மணிகர்ணிகாசு கங்கா ஸ்வயம் மமஜ்ஜங்கிற, மணிகர்ணிகா காட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்டுல எல்லாம், அதாவது அந்தந்த நகரங்கள்ல அவ ஸ்வயம் மமஜ்ஜ தானே போய் முழுகினா. எதுக்காகன்னா, ஆத்மனஹா தனக்கு ஏற்பட்ட பாபம், அந்த பாபத்தை ஜிஹாசையா, ஜிஹாசான ஹாத்தும் இச்சா, விடுவதற்கு ஆசையினார் போல், உத்ரேக்ஷா அகைன். அவன் என்ன பண்ணான்னா, நமக்கு வந்து இப்போ பாப்பம் போகணும்னா கங்கையில போய் முழுகிற மாதிரி, கங்கை போய் மணிகர்ணிகால வந்து முழுகினாலாம். மணிகர்ணிகால பரமேஸ்வரனுடைய ஒரு இது இருக்கு, பிரசன்ஸ் இருக்கு, அதனால அவளுடைய பாபத்தை விடுவதற்காக மணிகர்ணிகாசு கங்கா ஸ்வயம் மமஜ்ஜ, தானே அவர் முழுகினா. விஸ்வேஷம் வினய பரிஷ்கிருதா வவந்தே, பரிஷ்காரகனா ஒரு எப்படி சொல்றது, எம்பலிஷ்மெண்ட், கரெக்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, கரெக்ஷன் பண்ணது, அந்த மாதிரி வினயத்தினால பரிஷ்கிருதா. ஸோ வினயேன ஷி ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி மாடிஃபைடு பை டிசிப்ளின். அப்படி அவ வந்து விஸ்வேஷம் பவந்தே, விஸ்வேஷனை நமஸ்காரம் செய்தாள். தன்னுடைய அந்த வினய குணத்தினால அவ வந்து அலங்கரிக்கப்பட்டவள் போல் விஸ்வேஷம் பரமேஸ்வரனை காசியில பவந்தே நமஸ்காரம் செய்தாள். ஏழாவது மணிகர்ணிகா ஒரு இடம் இல்லாம மணிகர்ணிகாசூன்னு அது ஏன்னா பல காட்டை வந்து சொல்றது அந்த இடத்துல. மணிகர்ணிகாங்கிறது ஒரு ஊரு. இப்ப முன்னாடி ஆசிரம மண்டலானி சம்பிளாவயந்தின்னு இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய அங்க வந்து பிரயாகம் இருக்கு, மணிகர்ணிகா இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. அந்த எல்லா இடங்களிலுமே அப்படின்னு எடுத்துக்கணும். பக்திசாலினோ முனயः चिरात् उपयातां मातरम् इव जाह्नवीम् उपगम्य तनया इव वाग्भिः उपतस्थिरे. दिश देवी सुतान् दिश स्त्रियः दिश भोगान् इति नार्तयामहे. इदं वपुरेव जहिमः तदिदानीं गृह्यताम् इत्येव नो मनोरथः. பக்தி இது வரைக்கும் சொல்லிடுறேன். பக்திசாலினஹா முனையஹா, பக்தியோட இருக்கக்கூடிய அங்க முனிவர்கள்லாம் அங்கங்க இருந்தாலோ இல்லையோ, இந்த முனிவர்களுடைய ஆசிரமத்தை தானே சுத்தி அவ வந்தான் இருந்தது. சோ பக்தியினால், பக்தியா சாலதே இது பக்திசாலி, பக்தியினால பிரகாசமா இருக்கக்கூடியவன். ஸோ பக்தியினால பிரகாசமாக இருக்கும் அந்த முனிவர்கள் எல்லோருமே சிராத்து உபயாதாம் மாத்தரம் இவ ஜாஹ்னவியும் உபகம்ய, கங்கைட்ட எப்படி போனான்னா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குழந்தை எல்லாம் போய் எப்படி போய் கிடுகிடுன்னு பேசுமோ. ரொம்ப நேரம் கழிச்சு அம்மாவை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ கூட புள்ள வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தான்னா ஏதோ பச்சை 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 பச்சான முதல் நாள் அப்படியே பேசிகிட்டே இருக்கும் அதுகள். அதுக்கு ஒரு சந்தோஷம். அதை வந்து அப்படி சொல்றாரு. அது சிராது உபயாதாம் மாத்தரம் இவ, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்தார் போல், ஜாஹ்னவீம் கங்கையினிடம் உபகம்ய சென்று, தனையாக இவ பிள்ளைகள் போல், வாக்பிகி உபதஸ்திரே வாக்குகள்னால உபதஸ்திரே ஸ்தோத்திரம் செய்தார்கள். உப பிளஸ் தா போட்டோம்னா பூஜார்ஹம். திஷ தேவி சுதானு திஷ ஸ்திரியா, திஷன குடு தத, ஸோ எங்களுக்கு நீ வந்து பிள்ளைகளை கொடு, பெண்களை கொடு, திஷ ஸ்திரியா திஷ போகானு போகங்களை கொடு அப்படின்னு நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த உடலையே நாங்க வந்து விட்டுடணும்னு ஆசைப்படுறோம். இந்தா எடுத்துக்கோ
அப்படிங்கிறா கங்கையை பார்த்து. இதானியும் கிரகியதாம், இப்பவே எங்களுடைய இந்த உடலை எடுத்துட்டு அப்பதானே மோட்சம் கிடைக்கும். இத்தேவ நகா மனோரதா, இதுதான் எங்களுடைய மனோரதம், இதுதான் எங்களுடைய ஆசை. மேல दिश न प्रणतैव वाञ्छितं यदि यशो लिप्ससि अस्मत् वपुरन्तमपि इहैव प्रतीक्षस्व. भगीरथोऽपि मुकुटनिवेशिताञ्जलिः प्रणतशिवङ्करं हरं स्तुवन् क्षणगमनोपरोधतः जाह्नवीतटात् प्रतिचलेत् इति भिया न्यवर्तत. ஸோ திஷா நகா பிரணதா பிரணதாத்வம். இந்த இடத்துல பிரணதாங்கிறது கங்கையை சொல்றது. நமஸ்கரிக்கப்பட்டவளான நீ, நகா எங்களுக்கு, வாஞ்சிதமேவ திஷ, ஸோ எங்களுக்கு இப்போ இஷ்டப்பட்டதையே நீ கொடு. அதாவது வப்புஸ் போடணும், அந்த இது தன்னுடைய சரீரம் விடணும், மோட்சம் கிடைக்கணும், இந்தா எடுத்துக்கோ அப்படித்தானே சொல்றாரு. எங்களுக்கு ஒன்றும் புள்ள வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு. எது யசகா லிப்சசி, இல்லை உனக்கு புகழ் வேணும்னு நீ நினைச்சேன்னா, லிப்சசின்னா லப்தும் இச்சசி, இந்த இருக்கு. அப்படி உனக்கு புகழ் அடையணும்னு ஆசையா இருக்குன்னா, அஸ்மத் வபுர் அந்தமபி இஹைவ பிரதீக்ஷஸ்வ, எங்களுடைய இந்த சரீரம் விலகுவதற்கு வரைக்கும் நீ வெயிட் பண்ண இங்கேயே. அப்போ எங்களோட சரீரம் போனதுக்கு அப்புறம் இங்க உனக்கு தகனம் பண்றா இல்லையா, அந்த கங்கையில, அது கங்கையில எரிக்கிற பணத்தை அப்படியே அனுப்புறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு அதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எங்களுக்கு நீ உனக்கு யசஸ் வேணும்னு நீ நினைச்சேன்னா எங்களுடைய சரீர பாத்தம் ஏற்படட்டும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ இது பண்ணிக்கோ. ஐ டோன்ட் நோ அதுக்கப்புறம் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் கிரஹ்யதாம், கிரஹ்யதாம் தான், ஆமா. ஏன்னா அது அந்த இதுக்காக பதிதாம் இஹ கர்ணிகாம் சிராத்து, இல்லை மணிகர்ணிகா தாண்டி மற்றதெல்லாம் பற்றியும் பேசுகிறார் அவர். ஓகே, இருக்கட்டும், வேண்டாம். பகீரதன் இப்ப என்ன பண்ணான், முகுட்ட நிவேசித அஞ்சலிகி, தலைமேல முகுட்டன்னா அந்த கிரீடத்துல அல்லது தலைமேல் அஞ்சலி பத்தமாக கையை வைத்தவனாக பகீரதன் பிரணத சிவங்கரம் ஹரம் ஸ்துவன்னு, பிரணத நமஸ்காரம் செய்வோருக்கு சிவம் கரோதி, மங்களத்தை செய்பவரான அந்த ஹரன் சிவன், அவருக்கு ஸ்தோத்திரம் செய்து. ஸ்தோத்திரம்னா இல்லாததை சொல்றது இல்ல, இருக்கிறத சொல்றதுதான் ஸ்துதி. இட்ஸ் நாட் ஃபிளாட்டரி. அதுதான் பிரசம்சாங்கிறதுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. பகவானை ஸ்துதி பண்றோம்னா ஸ்துவன்னு இருக்கிறது உள்ளதை உள்ளபடி சொல்றதுதான் ஸ்துதி. அப்ப இந்த ராஜாக்கு காத்தால எழுப்பறதுக்கு பண்றதெல்லாம் அதெல்லாம் பிரசம்சா. அரசனுக்கு இல்லாத குவாலிட்டிஸை சொல்றோம்னா தென் பிரசம்சாதான். பிரணத நமஸ்காரம் செய்வோருக்கு ஒரு மங்களத்தை கொடுப்பவரான அந்த சிவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து கொண்டே க்ஷண கமன உபரோததா, ஒரு க்ஷணம் செல்வதில் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. ஏன்னா அவ ஷீ டிசைடட் இல்லையா, அங்க போய் கொஞ்ச நேரம் அவ இந்த முனிவர்கள் எல்லாம் நிறுத்தி அவளை வார்த்தைகள்னால ஸ்தோத்திரம் பண்ணதுனால. அது மாத்திரம் இல்ல, இப்போ பகீரதனுக்கும் அங்க காசியில இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணணும்னு அவனுக்கு தோணி அங்க சிவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு க்ஷணம் இந்த மாதிரி கமன உபரோதா, கமன செல்வதில் உபரோத விக்னம், அந்த விக்னத்தினால ஜாஹ்னவி தட்டாத்து பிரச்சலேத் இதி பியா. ஐயோ, தட்டாத்து பிரச்சலேத்துன்னா இந்த கரையிலிருந்து ஜாஹ்னவி திருப்பி போயிட போறாளே, அதான் இத்தனை நேரம் தட்டம்ங்கிறது இந்த இடத்துல பாதைன்னு எடுத்துக்கலாம். ஸோ கரை புரண்டு போயிட போறாளோ அப்படின்னு பயத்துல சொல்றோம் இல்லையா, தட்டாத்து பிரச்சலேத். அவளோட குணமே அப்படித்தானே, வினயமா அவ கட்டுப்பாடோட இல்லாதன்னா இருப்போம் எப்ப பார்த்தாலும். ஸோ ஹி இஸ் அஃப்ரேட். பியா, பயத்தினால, நிவர்த்தத, he went back, அதாவது நிவர்த்தயத்தினா he went back to his original route, திரும்பினான். எட்டாவது காசிகாபுரிம் சமதிலங்க்ய பகீரதः புரதः பிரச்சசால சரயூரபி பதி புனः ஸ்வயமேவ சமாகதா சா ஜனபத தர்ஷனேன பரவசாம் இவ சகீம் க்ஷணாத் ததः பரிச்சகர்ஷ. காசிகாபுரியும் சமதிலங்கிய, காசியை தாண்டி பகீரதன்
முன்னாடி போனா புறத்தகா பிரச்சசால கிளம்பினா நடுவுல பதி வழியில் சரையூங்கிற நதி அயோத்தியா பக்கத்துல சரையூங்கிற நதி புனகா மறுபடியும் ஸ்வயமேவ சமாகதா தானே வந்து சேர்ந்தா யாரோட இந்த நம்ம கங்கையோட சா அந்த சரையு நதியானவள் ஜனபத தர்சனேன பரவசாமிவ சகீம் க்ஷணாத் ததா பரிச்சகர்ஷ ஜனபத தர்சனேன பரவசாம் அந்த கண்ட்ரி ஜனங்கள் எல்லாம் அல்லது ஜனபதன்னா அந்த நாட்டை பார்ப்பதனால் பரவசம் ரொம்ப ஒரு இது தமிழ் பரவசம் மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல பரவசம்னாலே ஒரு ஆவல்ங்கிற அர்த்தத்துல நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து பரைஹி வஷா ஸோ ஷி வாஸ் எப்படி சொல் டிஸ்ட்ராக்டட்னு அர்த்தம் பரவசங்கிறது இந்த இடத்துல ஸோ அந்த கண்ட்ரியை பார்க்கணுங்கிறதுல ஷீ பிகேம் டிபெண்ட் ஆன் அன் அதர் பர்சன் அதாவது தன்னிடத்துல தன்னோட கண்ட்ரோல் இல்லாத அன்கண்ட்ரோலபிளா பரவசம் ஒரு கியூரியாசிட்டினால லட்சணையா நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம் அந்த அர்த்தத்தை சகீம் பரவசாம் சகீம் இவ க்ஷணாத்து ஒரு க்ஷணத்துல ததா பரிச்சகர்ஷ அந்த சரையு அந்த கங்கைய ஒரு நிமிஷம் இப்படி பிடிச்சு இழுத்தா இந்த பக்கம் மேபி அந்த சரையு வர்ற இடத்துல கொஞ்சம் வளைவு இருக்கோ என்னமோ இருக்கலாம் தெரியல நமக்கு கிமயம் किमयं सरिता अनुसृतः भयात् पलायते उत हठात् तया ह्रियते इति पति जानपदा जनाः सविस्मयमूचुः तावान् वेगो रथस्य तदनुगाय नद्याश्च पति विलम्ब्य पदे पदे गिरिगुहासु निलीय च अन्ततः नववधूरिव नर्मसकस्य मकरालयस्य उपान्तिकम् उपजगाम कथञ्चित् சமுத்திரத்துக்கிட்ட வந்தாச்சு இப்போ சோ இப்ப என்னாச்சு சரையு வந்து அவளை பிடிச்சு இழுத்தா போல இருந்தது கிம் அயம் சரிதா அனுஸ்ருதா இப்ப மேல பகீரதனுடைய கதைக்கு போறது இந்த இடத்துல இல்லைன்னா இங்க வந்து சா சகீம் இவ ததா தம் பரிச்சகர்ஷ கூட இருக்கலாம் அந்த இவனை ஒரு நிமிஷம் 8வது சர்க்கத்துல பாத்துடுறேன் இல்லைன்னா எந்த கான்டெக்ஸ்ட்னு புரியல இல்லையா உபனிபத்திய புரேவ பிபாசையா ஜிகமிஷன் இது இல்லை இன்னும் அது வரல தாங்கிறது சரையுவா கங்காவான் கண்டுபிடிச்சா அதுவே தெரிஞ்சு அதுக்காதான் பதி விளம்பிய பதே பதே இருக்கா அதோ இருக்கு பதி சச்சால பகீரத தர்ஷிதே சுரநதி அதோ அனுஸ்ருதா ஹ்ரியதே பலாத் அது ஓகே समतिलंघ्य पुरीम अथ काशिकां स पुरतः प्रचजाल भगीरथः सुरसरित जलसंप्लव संभ्रम ओके नरपतेः ददतीव सहायतां नगर पार्श्ववर्ती सरयूः पथि पुनः स्वयमेव आगता परिचकर्ष नभस्सरितं क्षणात् அது வரணும் so she pulled गंगा அது ஓகேயா அதுக்கப்புறம் அனுஸ்ருதா சரிதா ஏஷஹா இப்போ இந்த இடத்துல பகீரதன் கதை வந்துடுறது இந்த இடத்துல இந்த அயம்ங்கிறது பகீரதனுக்கு போறது இங்கே சகீமிவ க்ஷணாத்து கங்கையை சரையு பிடிச்சு இழுத்தாள் அதோட நிக்கிறது அதுக்கப்புறம் இங்க இப்போ கிம் அயம் சரிதா அனுஸ்ருதா நதியினால இவன் பின்தொடரப்படுறானா இல்ல பயாத்து பலாயத்தே இல்ல அவன் பயந்து ஓடுறானா அப்படின்னு தெரியலையா உத ஹடாத்து தயா ஹிரியத்தே இல்லைன்னா கங்க அவனை பிடிச்சு ஃபோர்ஸபிளா இழுக்கிறாளா என்று பதி வழியில அந்த ஜனங்கள் எல்லோரும் ஜானபதா ஜனாகா அந்த கண்ட்ரி சைட்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து உங்க கிராமத்து ஜனங்கள் சமிஸ்மயம் ஊச்சுகு கிரியா விசேஷம் ஆச்சரியத்தோடு பேசினார்கள் தாவான் வேகா ரதஸ்ய அப்பேற்பட்ட வேகம் ரதத்து ஏன்னா அந்த ரதமும் வேகமா ஓடுறது கங்கையும் வேகமா போறது கங்கன் ரதத்து பின்னாடி போறதா இல்ல அவன் கங்கைய பார்த்து பயந்து ஓடுறானா இல்ல கங்கை புடிச்சு ரதத்தை தள்ளுறதா புடிச்சு இழுக்கிறதா அப்படின்னே புரியாம ஓடுறதான் தாவான் வேகா ரதஸ்ய அப்பேற்பட்ட ஒரு வேகம் அந்த ரதத்திற்கும் தது அனுகாயாக நத்யாஷ்ட தாவான் வேகா அந்த பின்தொடர்ந்து போகிற நதிக்கும் அவ்வளவு ஒரு வேகம் பதி விளம்பிய அங்கங்க வழியில கொஞ்சம் டிலே பண்ணி
பதே பதே ஒவ்வொரு க்ஷணத்திலும் டிலே பண்ணி பண்ணி கிரி குஹாசு நிலிய நிலிய அங்கங்க கிரியினுடைய இடங்களில், அதாவது கிரியினுடைய மலைகள்ல வந்து அங்கங்க ஒரு பொந்து இருக்கு, குகை, குகைகள். அந்த குகையில நிலிய நிலிய ஒளிஞ்சுண்டு ஒளிஞ்சுண்டு அந்ததா கடைசியில இந்த பெங்கால்ல மேங்க்ரோவ்ஸ்லாம் இருக்கிற இடத்துல நிறைய புதர்கள் இருக்கும், ஒரு இது மாதிரி குகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் போய் பூந்து பூந்து அந்ததா கடைசியில் நவ வதூஹு நர்மசகஸ்ய இவ உபஜகாம. எப்படி நர்மன்னா கிரீடா சுகிருத்து, விளையாட்டு. ஆக்சுவலி நர்ம சகாங்கிறது மகராலயஸ் அந்திகமேவ. இப்போ ஒரு நாயகன் இருக்கா, நாயிகா இருக்கா, நாயக்கனை மீட் பண்றதுக்காக நாயக்கனுக்கு பக்கத்துல ஒரு இவன் இருப்பான் இல்லையா, சகி இருப்பாளோ இல்லையோ, அந்த சகியை மீட் பண்றது இல்ல. இந்த நர்ம சகங்கிறதையே நாயக்கனாக வச்சுண்டு ஒரு புது மணப்பெண் எப்படி தன்னுடைய ரகசிய கணவனை, அதாவது விளையாட்டுக்கு ஒரு சகியை எப்படி போய் மீட் பண்றதுக்காக போவானோ அந்த மாதிரி இவ போனா அப்படிங்கிற. யூஸ்வலி சமுத்திரத்துக்கும் நதிக்கும் ஒரு நாயிகா நாயக்க பாவம் உண்டு, அதனால அப்படியும் சொல்லலாம். அந்த நர்மசகாங்கிறத விளையாட்டுல சுகிருத்து, தட் இஸ் சம்மன் ஹூம் யூ ஃபிளர்ட் வித், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நர்மங்கிறதே அந்த மாதிரி பேச்சு, சாட்டு வாக்கியத்துக்கு தான் நர்ம வாக்கியம்னு பேரு. ஸோ நவவதூஹு ஒரு புது பெண் எவ்வாறு தன்னுடைய விளையாட்டு சகாவோட சேருவோளோ அதுபோல மகராலயசிய உபாந்திகம், மகரங்கள், முதலை மாத்திரம் இல்ல ஜலஜந்துன்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல ஷார்க் மாதிரி இருக்கிறதெல்லாம் மகரங்கள், பெரிய ஜலஜந்துகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் இருப்பிடத்திற்கு பக்கத்தில் உபாந்திகம் கதஞ்சித்து உபஜகாம எப்படியோ வந்து சேர்ந்தா கங்கை. கடல் பக்கத்துல வந்தாச்சு. அனசன விரதகர்ஷிதஸ்ய கும்பபுவோ முனேஹ சலிலபாரணாயாபி சம்சயிதம் இவ அப்யஸ்தத்ர அம்பஸ்தத்ர तथा जलनिधेः सविधे बिलम् एकम् अदृश्यत. तेन प्रविष्टो भगीरथः स गङ्गः नागालये विविक्तमनोरमं भगवतः कपिलस्य तपोवनम् आसदत्. कपिलकोपहुताशानसंभृतं पितृभस्म तत्पुरतो निरीक्ष्य हर्षशोकमूर्छितः द्विविधம் அஸ்ரு ததௌ. ஹுதாஷனன் இருக்கணும், தீர்க்கம் கிடையாது அந்த இடத்துல. அனசன விரத கர்ஷிதஸ்ய கும்பபுவஹா முனேஹே சலிலபாரணாய சம்சயிதம் இவ அம்பஹா. இப்ப ஜலம் வந்து அந்த இடத்துக்கு போறச்சு, டெல்டாக்கு போகிறச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அந்த இடத்துல ரொம்ப ஃபர்டைல் லேண்ட் ஆக்கி அந்த ஜலம் நுழைவாய் இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா தத்ரங்கிறது வந்து இத சமுத்திரத்துல இருக்கக்கூடிய நதி ஜலத்தை சொல்றாரு. இப்பதான் சமுத்திரமே இல்லையோ இல்லையோ, சமுத்திரம் என்ன எடுத்து கம்ப்ளீட்டா வந்து அங்க ஒண்ணுமே இல்லாதபடிக்கு இருந்துதான். சம்சயிதமிவ தத்ர அம்பகா, அந்த இடத்துல ஜலம் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது, இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆஸ் இஃப் உங்களுக்கு கும்பபுவஹா முனேஹே சலில பாரணாய அபி சம்சயிதம் இவ அம்பஹா தத்ர. அனசன விரத கர்ஷிதஸ்ய, சாப்பிடாம இருக்கிறதுன்னு ஒரு விரதத்தை இப்போ அகஸ்தியர் எடுத்துட்டு இருக்கார். அந்த அகஸ்தியருக்கு வந்து ஜலம் கொடுத்து ஒரு பாரணை பண்றது, துவாதசை பாரணை பண்றதுக்கு ஜலம் கொடுக்கணும்னா வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து எவ்வளவு ஜலம் ஒன்றிருக்கும் அந்த அளவுக்கு கூட ஜலம் இல்லாத ஒரு சம்சயம், அவருக்கு பாரணைக்கு அளவுக்கு கூட ஜலம் இல்லாதபடிக்கு அங்க ஜலம் இருந்துதான். which is the amount of water was very less. அந்த தத்ரங்கிறது வந்து எங்கன்னு தெரியல. உபஜகாம மகர், அது பாருங்க, நர்ம சகசியசா அனசன விரதகர்ஷித கும்பபூ சலில பாரண சம்சயித அம்பசா பிலே அவதார. அதனால ஜலநிதேகேக்கு அட்ஜெக்டிவ் அது, சரியா? அதுக்காக தான் அதை பார்த்தேன். ஸோ தத்ரங்கர்ச்சே ஜலநிதியில அந்த சமுத்திரத்துல அம்பஹா ஜலமானது சம்சயிதம் இத ஜலம் இருக்கா இல்லையான்னு சந்தேகத்துக்கு உட்பட்டதாக இருந்தது.
எப்படின்னா அனசன விரத கர்ஷிதஸ்ய சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு விரதத்தினால் கர்ஷிதஸ்ய மெலிஞ்சு இருக்கக்கூடிய கும்பபுவகா கும்ப ஜன்மாங்கிறது அகஸ்தியர். அகஸ்திய முனிவரினுடைய சலில பாரணாய ஜலம் கொடுத்து பாரண பண்றதுக்கு டு பிரேக் த ஃபாஸ்ட், அதுக்கு கூட ஒரு சம்சயிதம், இட் சீம்ஸ் டு பி டவுட்ஃபுல், இது பத்துமோ பத்தாதோ அப்படிங்கிற அளவுக்கு அங்க ஜலம் இருந்தது அந்த சமுத்திரத்துல. ததா ஜலநிதேஹே சவிதே பிலம் ஏகம் அதிருஷ்யத. இப்பேற்பட்ட அந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு ஓட்டம் ஒண்ணு பார்த்தானோ. அந்த ஓட்டைக்குள்ளதான் நம்ம வந்து இப்போ இதுக்கு போகணும், இந்த பாதாளத்துக்கு. தேன பிரவிஷ்டா பகீரதா. அது அந்த பிலம் வழியா, பிலம்னா ஓட்டை, அந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த ஓட்டை வழியா நுழைஞ்ச அந்த பகீரதன் சகங்கா, கங்கையுடன் நுழைந்த அந்த பகீரதன் நாகாலயே, நாகர்களுடைய ஆலயம், அதாவது நாகலோகத்தில் விவிக்த மனோரமம், வெளிப்படையா தெரிகின்ற ஒரு அழகை கொண்டதான கபிலஸ்ய தபோவனம்க்கு அட்ஜெக்டிவா போறது. பகவான் கபில மகர்ஷியினுடைய தபோவனமானது விவிக்த, விவிக்த மனோரமம். விவிக்தம் தேசேங்கர்ச்சு எம்டி. இட் வாஸ் நாட் தெரிவிக்கிறதுன்னு இல்லை, இட் வாஸ் போத் எம்டி அண்ட் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி விரிச்சோடி அழகாவே இல்லைன்னு இல்லை, யாருமே இல்லாததுனால அழகாகவும் இருந்த அந்த கபில மகர்ஷியினுடைய தபோவனத்தை ஆசதத்து வந்து சேர்ந்தார். ஆசாத்திய அப்படிங்கிற பிராப்பிய இத்தியர்த்தா, பிராப்னோத்துன்னு அர்த்தம். கபில கோப ஹுதாசன சம்பிருதம் பித்ருபஸ்ம. கபிலர் மகர்ஷியினுடைய கோபாக்னி, கோபம் எனும் ஹுதாசன, கோபம் எனும் அக்னி, அந்த அக்னியினால் சம்பிருதம் நிர்மிதம் சேர்க்கப்பட்ட பித்ருபஸ்ம, அப்பாவனுடைய அந்த பித்ருக்கள் பஸ்மமானது தத் புறத்தகா நிரீக்ஷிய, அவனுக்கு கண் முன்னாடி இருக்கிறத அதை பார்த்துட்டு, அந்த சாம்பல் குவியலை பார்த்துட்டு ஹர்ஷ சோக மூர்ச்சிதா, அவனுக்கு 2 விதமான அஸ்ரு ததவ், 2 விதமான கண்ணீர் அவன் கண்ணில் வந்துதான். அவன் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போனான், சோகத்தினாலையும் சந்தோஷத்தினாலையும். ஹர்ஷ சந்தோஷத்தினால், சோக கோப துக்கத்தினாலும், மூர்ச்சிதா அப்படியே ஸ்தம்பிச்சு போனவன் போல், த்விவிதம் அஸ்ரு ததவ் 2 விதமான கண்ணீர்களை அடைந்தான். அது அப்பாவுடைய பித்திருக்களுடைய பஸ்மத்தை பார்த்தா துக்கம், அதே சமயத்துல இப்பேற்பட்ட பிரயத்தனம் பண்ணி கங்கை அழிஷன் வந்துட்டோம், அவளுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துருத்துன்னு சொல்லி ஒரு சந்தோஷமும் இருக்கு அவனுக்கு. நர்மசகஸ்ய கிரீடா சுஹ்ருதஹ, சுஹ்ருதஹான் இருக்கணும், தஹான் வரணும். ஆமா. அத ரதாத் அவதீர்ய பகீரதே சகரஜான் வீக்ஷித்தும் உபசர்பதி ததனுகா பகவதி சுரலோக தரங்கிணி பசிதராஷிம் அமஞ்சயத் அம்பசா. தக்ஷண நிர்ஹிருத கல்மஷைஹ சகராத்மஜைஹ திவி யதாஸ்த சுரோகசாம் பதம் ததபி அபஹிருதம். சோ அத ரதாத் அவதாரிய, அவதீர்ய, அவதாரிய இல்ல அவதீர்ய, அவதாரியங்கிறது இதுல ஒரு காசல் ஃபார்ம். ஓ உண்டா, சரி, நான் காசல் நினைச்சேன். அவதாரியங்கிறது யூஸ்வலி அவதாரயத்திக்கு தான் அவதாரிய வரும், அவதரத்திக்கு அவதீர்ய வரும் நினைக்கிறேன். இவர் தானே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஆமா. சோ இவர் அப்படி இல்ல, இவர் ரதத்திலிருந்து இறங்கி அவதீர்ய பகீரதே உபசர்பதி சதி, கிட்ட நெருங்கும் பொழுது அந்த இடத்துல. சோ ரதத்திலிருந்து இறங்கி சகரஜான் வீக்ஷித்தும், சகர புத்திரர்களை பார்ப்பதற்காக பகீரதன் நெருங்கும் பொழுது உபசர்பதி சதி ததனுகா, பின்னாடி தொடர்ந்து வர்ற அந்த பகவதி சுரலோக தரங்கிணி, தேவலோகத்து நதியானவள் பசித ராஷிம், பசிதன பஸ்மம், அந்த சாம்பல் குவியலை அம்பசா அமஜ்ஜயத்து, அம்பசா ஜலத்தினால் அப்படியே முழுகிடுச்சா. தக்ஷண நிர்ஹிருத கல்மஷைஹி சகராத்மஜைஹி, அந்த க்ஷணம் என்ன ஆயிடுத்துன்னா அந்த சகராத்மஜைஹி சகரபுத்திரர்கள் எல்லோருமே தன்னுடைய அந்த கல்மஷம் பாபத்தை போக்கினவர்களாக, தக்ஷண நிர்ஹிருத கல்மஷைஹி சகராத்மஜைஹி சகரபுத்திரர்களினால் திவி யதா சுரௌகசாம் பதம், யத் சுரௌகசாம் பதம் ஆஸ்த ததபி அபஹிருதம்.
அதாவது அவர்களுக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இங்க. திவி சொர்க்கத்துல சுரௌகசாம் பதம் தேவர்களினுடைய ஒரு பதவி ஸ்தானம்ங்கிறது எது ஆஸ்த எதுல உட்கார்ந்துட்டு இருந்தார்களோ இல்ல இது. ஆனா ததபி அபகிருதம் அதுவும் அவர்களால் எடுக்கப்பட்டது. கால் வச்சோனியே அதுவும் போச்சு. அப்படி இல்ல, இது ஐ திங்க் என்ன அர்த்தம்னா இவர்களுக்கெல்லாம் நதி தேவி கங்கை வந்து மோட்சம் கொடுத்ததுனால இவர்களுக்கு அந்த தேவ பதவி வந்துடும். அஸ்வமேத யாகத்துல தானே அவ வந்து இந்த மாதிரி ஆனா இப்போ கங்கையினுடைய ஒரு பாவனத்துவம் வந்த மாத்திரத்துல தேவர்களுக்கு அவளோட பொசிஷன் போய் புது தேவர்கள் வந்துடுறான்னு நினைக்கிறேன். சோ சகராத்மஜைஹி சகர புத்திரர்களிலால் சுரௌகசாம் பதம் எது ஆஸ்த ததபி அபகிருதம் சகராத்மஜைஹி அபகிருதம் இங்க போட்டுக்கோங்க. சோ சகரபுத்திரர்களால் அந்த தேவர்களினுடைய பதவியும் எது இருந்ததோ எது ஆஸ்தங்கிறது வந்து உபவேசிதம் கர்த்தரி லங்லகாரம் எது அவர்களால் எது உட்காரப்பட்டதோ எந்த ஒரு ஸ்தானமானது which was occupied ததபி அபகிருதம் அதுவும் எடுக்கப்பட்டது. யாரால்னா சகரர்களுடைய புள்ளையினால. Because they were going to occupy that position. அப்படிதான் எடுத்துக்கணும் அதை. தேபிதர் திருடினது ஃபர்ஸ்ட். இவா குதிரையை திடல் தேவேந்திரன் தான் குதிரையை திடினது. ஆமா. சோ தேபிதரஹா அந்த பித்ருக்கள் எல்லோருமே முதலில் பிரதமம் சுரநதி ஜலபான கலத்து த்ரிஷஹா அந்த பித்ருக்கள்லாம் முதல்ல அந்த தேவநதியினுடைய ஜலத்தை குடிச்சதுனால த்ரிஷா திருட்டுங்கிறது அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தாகம்ங்கிறது கலத்து விலகி விட்டது. சோ கலத்ரிஷா தேவ நதியினுடைய ஜலபானத்தினால் குடித்தல்னால கலத்து சென்ற ஒரு தாகத்தை உடையவர். அப்படி இல்ல தாகம் எவர்களிடமிருந்து சென்றதோ அப்பேற்பட்ட பித்திருக்களாக பశ్చాத் ஆமா விலகிடுத்தோ எந்த ஒரு கங்கா ஜலத்தினால அவளுக்கு அந்த தாகம் விலகிடுத்தோ அப்பேற்பட்ட அந்த பித்திருக்கள் முதலில். மேலும் அப்புறமா என்னாச்சு பశ్చాத் பகீரதேன அபவர்ஜிதம் அம்பசாம் அஞ்சலிம் சுதவத்சலாக பபுகு. அதுக்கப்புறம் பகீரதன் வந்து நிவாபாஞ்சலி விடணுமோ இல்லையோ அந்த பித்திருக்களுக்கு கொடுக்கிற அந்த ஜலம் அது அபவர்ஜிதம் அம்பசாம் அஞ்சலிம் அபவர்ஜிதம் அஞ்சசாம் அஞ்சலிம் கொடுக்கப்பட்ட அந்த ஜலத்தினுடைய அஞ்சலி கை கூப்பி அவன் வந்து பித்திருக்களுக்கு கொடுத்த அந்த ஜலத்தை இந்த பித்ருக்கள் சுத வத்சலாக அந்த குழந்தை மேல அவ்வளவு ஆசை கொண்டவர்களான அந்த பித்ருக்கள் பபுகு அந்த ஜலத்தை குடிச்சா. சோ முதல்ல கங்கை ஜலத்தை குடிச்சு தாகத்தை போக்கினா பாவம் போகல. பேரபுள்ள இல்லைன்னா நப்த்ரா அவனால கொடுக்கற அந்த ஜலத்தினாலதான் பித்ருக்களுக்கு சந்தோஷம். அது அப்புறம் குடிச்சா. இதானீம் பரிபூர்ண மனோரதா நதீம் அவகாஹ்ய க்ஷிதிபதிஹி அந்த அரசன் பகீரதன் பரிபூர்ண மனோரதா அவனுடைய மனோரதம் பூர்த்தி அடைஞ்சு நதீம் அவகாஹ்ய நதிக்குள்ள மூழ்கி எழுந்து நிர்கதா வெளிவந்து மிருது கபீர பதாம் திவிஷதாம் ஸ்துதிம் அஸ்ருணோத் தேவர்களுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டான். அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருந்தது? மிருதுவான வார்த்தைகள் கம்பீரமான வார்த்தைகளை கொண்ட அந்த தேவர்களுடைய ஸ்துதியை கேட்டான். அதான் இவன் அச்சீவ் பண்ணதை பார்த்து தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணான். ஸ்ருதிகிரோபி யம் விவிச்ய பரிஸ்ரமே விபலாः தமேவ மகேஸ்வரம் சமுபலப்ய தம் கங்காவதரணார்த்தே நியோஜயித்தும் கைவ நாம பிரபுः த்வாம் வினா கபர்த பதம் கதாம் தாம் கோவா கர்ஷேத் சகராத்மஜாः திவம் அபஜந்த शोषितः सिन्धुः अयम् अपूर्यत तदखिलं तात तव तपोबलात् सुतार्थिनस्ते சரிதியம் ஆதிமா சுதா அஸ்து பாகீரதி. இதெல்லாம் தேவர்களுடைய ஸ்தோத்திரம். எப்படி ஸ்தோத்திரம் பண்றா? ஸ்ருதிகிரஹா அபி எம் விவிச்ய பரிஸ்ரமே விபலாக தேடி தேடி அந்த பரிஸ்ரமே அந்த எஃபர்ட்னால விபலாக தே பிகேம் வெரி இது அதாவது ஒரு
ஃபியூட்டைல் இல்லையா, அவளுக்கு பலனே இல்லாதவராக ஸ்ருதி கிரஹ அபி, ஸ்ருதி வேதத்தினுடைய வார்த்தைகள் கூற யாரை தேடி இந்த பரம்பொருளை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு பார்க்கறாளோ அந்த எஃபர்ட்ல, அந்த இது வேதாந்த தேசிகரனுடைய ஸ்லோகம் தான் இது. ஸ்ராந்தா நிகமவந்தினஹான்னாரா, அதுதான் அந்த யாதவாபிதயம் வார்த்தையை எடுத்திருக்கார். ஏன்னா அப்பே தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், நீலகண்ட தீட்சிதருக்கு அது தெரியாதா என்ன? அதனால வேதாந்த தேசிகரனுடைய யாதவாபிதயம் அவருக்கு பழக்கம், நீலகண்ட தீட்சிதருக்கு அது அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு இங்க. பரிஸ்ரமே விபலாக, தே பிகம் தேர் எஃபர்ட்ஸ் வெர் ஃபியூட்டைல் இன் திஸ் மேட்டர். அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய வார்த்தையினால கூட அறிய முடியாத அந்த பரம்பொருளை தம்மேவ மகேஸ்வரம் சமுபலபிய அடைந்து தம் கங்கா அவதரணார்த்தே நியோஜயித்தும் கைவநாம பிரபுத்துவம் வினா, ஒன்னை தவிர வேற யாராலப்பா முடியும் அவரையே ஒரு வேலையில அப்பாயிண்ட் பண்றதுக்கு? வேதங்கள் கூட அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த பரமேஸ்வரனை அடைஞ்சு தம் அவரை கங்கா அவதரண அர்த்தே, அவதரண அர்த்தே கங்கையை கீழே கொண்டு வந்து வரத்துக்காக நியோஜயத்தும் அவர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு கப் பிரபு, ஹூ ஹேஸ் த கேப்பபிலிட்டி ஹியர், ஒன்னை தவிர. கபர்த பதம் கதாம் தாம், அல்லது அந்த ஜடாமுடியினுடைய வழியில போன அந்த நதியையும் கோவா கர்ஷேத்து, யாரால பிடிச்சு இழுக்க முடியும் ஒன்ன தவிர. சகராத்மஜாக திவம் அபஜந்த, சகரனுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவலோகம் அடைந்தார்கள். அதுதான் நான் முன்னாடி சொன்னது ரைட்டு தான். சோஷிதா சிந்துஹு அயம் அபூரியத, அப்படியே காஞ்சு போய் இருக்கிற இந்த சாகரம் அயம் அபூரியத, இது அப்படியே பூர்த்தி அடைஞ்சுடுத்து, அங்க எல்லாம் ஜலம் வந்துடுத்து கங்கையினுடைய ஜலத்தினால. தது அகிலம் தாத்த தவ தபோபலாது, இது எல்லாமே உன்னுடைய தபஸனுடைய மகிமையினாலதான். சுதார்த்தினஹா தே, பிள்ளை வேணும்னு ஆசைப்படுகின்ற உனக்கு இந்த நதியே உனக்கு முதல் பெண்ணா ஆகட்டும். சரிதியம் ஆதிமா சுதா பாகீரதி அஸ்து, உன்னுடைய பெண்ணாக பாகீரதின்னு அவளுக்கு பேர் வரட்டும். ततः वियन्नदीं समां मन्त्र्य गतक्लमः तदम्बुसम्पातपथेन बिलात् उद्गतः पयोदेः तटम् आप. चमूसमेताः तदीयाः सचिवाः नृपतेः निवृत्तिं प्रतीक्षमाणाः तं सलिलात् उत्पतन्तम् अपश्यन्. ததா பிறகு வியன்னதீம் சமாமந்திரிய, சமாமந்திரணம்னாலே விடைபெற்றுக் கொள்வது. அந்த கங்கைட்ட வந்து ஓகே தேங்க்யூன்னுட்டு அவளிடம் இருந்து விடைபெற்று கொண்டு கதக்லமஹா, ஒரு கஷ்டமே இல்லாதவராக பகீரதன், தது அம்பு சம்பாத பதேன, அந்த ஜலம் வந்த வழியாகவே பிலாத்து உத்கதா, அந்த ஓட்டையிலிருந்து வெளியில வந்து பயோதேகே தட்டம் ஆப, சமுத்திர கரைக்கு வந்தார். சமூ சமேதாக ததீயாக சச்சிவாக, அவருடைய மந்திரிகள் எல்லாம் வந்து ஆர்மி சேனையோட கூட இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் எல்லோரும் நிருபதேகே நிவிருத்திம் பிரதீட்சமானாக, அரசனுடைய திரும்பி வருவதற்காக காத்திருப்பவர்களான அந்த மந்திரிகள் தம் சலிலாத்து உத்பதந்தம் அபஷ்யன், சலிலாத்து ஜலத்திலிருந்து உத்பதந்தம் வெளிவருகின்ற அந்த பகீரதனை பார்த்தார்கள். தம் உபசிருத்திய, அந்த பகீரதன் கிட்ட போய் தாம் உபசிருத்திய பௌரைஹி அஹம் பூர்வ, இது வந்து ஒரே வார்த்தை, அஹம் பூர்விகையா. तम् उपसृत्य पौरैः अहं पूर्विकया प्रणेमे तदग्रे निन्यस्ताः महान्तः उपहाराः तान् दृष्ट्यानुकम्प्यान् सम्बभाषे सम्भाषितव्यान् पुनः आलिलिङ्गतव्यान् प्रणनाम. ஸோ இங்க வந்து தம் உபசிருத்தியா அந்த இவரை நோக்கி சென்று பௌரைஹி பிரணயமே, இது பாவை பிரயோகம் இல்ல, இது கர்மணி பிரயோகம். அகம் பூர்விகையா பிரணயமே, அந்த பிரஜைகள் எல்லாருமே நான் முதல்லங்கிற மாதிரி. சோ அகம் பூர்வம் இதி தயா பாவனையா பிரணயமே நமஸ்காரம் செய்தார்கள், அவர்களால் நமஸ்கரிக்கப்பட்டார் அரசன், அப்படி வரணும். சஹா பிரணயமே ததக்ரே விநியஸ்தாக மகாந்தः உபஹாராக, ததக்ரே பகீரதனுடைய முன்னால்
மகாந்தः உபஹாராக பல கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படியே விநியஸ்தாக வைக்கப்பட்டன. தான் திருஷ்டியா அனுகம்பியான்னு சம்பபாஷே திருஷ்டியா. இப்ப வந்து எப்படின்னா இந்த கிராதார்ஜுனியத்துல ஒண்ணு வரும், சமானமானான் சுஹிருதஸ்ச பந்துபிஹி ஒரு ஸ்லோகம், உபஜீவிசாத் கிருதைஹி இல்ல சமானம் பந்துதாம் கிருதாதிபத்தியாம் இவ சாது பந்துதாம் அப்படின்னு வரும். அதாவது பந்துக்களை வந்து அப்படியே அரசன் மாதிரியும் தனக்கு கூட இருக்கிற பிரித்தியர்களை வந்து பந்துக்கள் மாதிரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். தட் இஸ் கிவிங் தெம் an honor much more than what they want. அடுத்த கேட்டகரிக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டரை முந்தின கேட்டகரிக்கே கொடுத்துடுறது. புரியுதா? அதுதான் இங்க துரியோதனன் அந்த மாதிரி பண்ணுவான் துரியோதனன். சோ திருஷ்டியா அனுகம்பியான வெறும்ன பார்வையால ஒரு தன்னுடைய அனுகம்பா தன்னுடைய அனுகிரகத்தை காண்பிக்கப்பட வேண்டியவர்களுக்கு அவர்களுடன் பேசினான். அடுத்தது பேசப்பட வேண்டியவர்களை ஆலிங்கனம் செய்தான். பார்த்தீங்களா, ஒரு எந்த கேட்டகரியில இருக்கணுமோ அது இல்லாத மேல் கேட்டகரியில இருக்கிற மாதிரி அவளை ரிசீவ் பண்ணான். கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுத்துட்டார். ப்ரமோஷன், ஆமா, he gave promotion to them. so திருஷ்டியா அனுகம்பியான கண்ணால் அனுகம்பை அதாவது ஒரு பாசத்துடன் பார்க்கப்பட வேண்டியவர்களை தான் சம்பபாஷே அவர்களுடன் பேசினான். சம்பாஷிதவ்யானு பேச வேண்டியவர்களை புனக ஆலிலிங்க தழுவினான். ஆலிங்கிதவ்யானு தழுவ வேண்டியவர்களுக்கு நமஸ்காரம் செய்தான். பிரணநாம பிரதானைஹி சச்சிவைஹி பிருஷ்டஹ ஸ்வம் உதந்தம் சங்கிருஹ்ய உதாஜஹார. தன்னுடைய பிரதானைஹி சச்சிவைஹி முக்கியமான மந்திரிகள்னால் பேசப்பட்டவராக கேட்டார். அவெல்லாம் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ ஸ்வம் உதந்தம் தன்னுடைய கதையை சங்கிருஹ்ய ஒரு சுருக்கி உதாஜஹார கூறினார். அந்த சுருக்கம் தான் அடுத்த 2 சென்டென்ஸ். ஜடா விஸ்ரஸ்ய மௌலிம் முக்தாதாமபிஹி ஜக்ரந்த ஆபூஷணைஹ பூஷயாமாஸ பேர்யா முகரயா ஆனகத்வானேன துந்துபேஹ கர்ஜனேன விஷானினாம் ப்ரிம்ஹிதேன அஸ்வைஹ கஜைஹ ரதைஹ பதாதிபிஹ பரிதஹ ச ராஜசின்னைஹ உபசேவியமானஹ சனைஹ அயோத்தியாபிமுகம் பிரத்தஸ்தே. நான் சுருக்கம்னு நினைச்சேன், சுருக்கம் இல்ல. அவனுடைய அடுத்த காரியம் வரிசையா சொல்லிடுறாரு ஒரே இதுல. ஜடைகளை விஸ்ரஸ்ய, அவனும் ஜடாமுடி தரிச்சுண்டு விரதத்துல மேற்கொண்டு இருந்தான் இல்லையா, அந்த விரதத்தில் as a significance for completing that விரதம். ஜடாஹா தன்னுடைய ஜடைகளை விஸ்ரஸ்ய எடுத்துவிட்டு மௌலிம் தலைமுடியை முக்தாதாமபிஹி ஜக்ரந்த கிரதயத்தின தொடுக்கிறதுன்னு அர்த்தம். தன்னுடைய தலையை முக்தாதாமபிஹி முத்து மாலைகளினால் ஜக்ரந்த தொடுத்தான். ஆபூஷணைஹி பூஷயாமாச அலங்கரண வஸ்துக்களால் அலங்கரித்துண்டான், தன்னை அலங்கரித்துக் கொண்டான். பேர்யா முகரையா இதெல்லாம் எப்படின்னா அயோத்தியாபிமுகம் சனைஹி பிரதஸ்தே, மெதுவா அவன் வந்து அயோத்திய நோக்கி அவன் கிளம்பினா. எப்படி உபசேவியமானஹா இவைகளால் சேவிக்கப்பட்டவனாக. தட் இஸ் இதெல்லாம் அவனுக்கு வந்து அக்கம்பனிமெண்ட்ஸ். என்னென்ன அக்கம்பனிமெண்ட்? முகரையா பேர்யா சத்தத்துடன் இருக்கக்கூடிய பேரிங்கிற ஒரு வாத்தியம், அதனுடன் ஆனக துவானேன, ஆனகங்கிறது ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், அதனுடைய சத்தத்துடன் துந்துபேஹே கர்ஜனேன துந்துபியினுடைய ஒரு உருமல் ஓடையும். ஆனக துந்துபின்னு வசுதேவருக்கு பேரு ஆனக துந்துபி இல்லையா. அந்த ஆனகத்தினுடைய சத்தத்தினாலும் துந்துபியினுடைய கர்ஜனையினாலும் விஷாணினாம் ஹார்ன் மாதிரி இருக்கும். அந்த கொம்புங்கிறது ஒரு வாத்தியம். அந்த கொம்புகளினுடைய பிரிம்ஹிதேன அதனுடைய ஒரு இலாங்கேட்டட் சவுண்ட், அந்த ஊதுதல்னாலையும் அதனுடன் கூட அஸ்வைஹி குதிரைகள், கஜைஹி யானைகள், ரதைஹி ரதங்கள், பதாதிபிஹி 4 வகை சேனைகளுடன் பரீதகா சூழப்பட்டவனாக, ராஜசின்னைஹி உபசேவியமானஹா அரசு முத்திரைகளினால் சேவிக்கப்பட்டவனாக மெதுவா அயோத்தியை நோக்கி சென்றான். சுதாபிஹி ஆலிப்த ஹர்மியாக்ரஹபதம்
हेमध्वज लोभनीयं सम्मृष्टरथ्यं तन्नगरं प्रविवेश मङ्गलतूर्यघोषैः जनानाम् आशीर्वचोभिश्च समं शतशः सौधादिरूढैः अवरोधैः दृश्यमानः स्वसदनं विवेश. சுதாபிஹி ஆலிப்த ஹர்மிய அக்ரபதம் இதெல்லாம் நகரம் விவேஷ. நகரம் எப்படி இருந்தது, அந்த சிட்டி ராஜதானி எப்படி இருந்ததுன்னா, சுதானா அந்த லைம்ஸ்டோன் நெக்டர்ல, இந்த இடத்துல அமிர்தம்னு எடுத்துக்கூடாது, சுதாங்கிறது சுண்ணாம்பு பூசி இருக்கிறது. சுண்ணாம்புனால ஆலிப்த பூசப்பட்ட ஹர்மிய அக்ரபதம், ஹர்மிய மாளிகையினுடைய முன்பகுதிகள் எல்லாம் சுண்ணாம்பினால் பூசப்பட்டதுமான மேல ஹேமத்வஜ லோபனீயம், ஹேமத்வஜங்கிறச்சு ஸ்வர்ணத்வஜேன தங்கமயமான ஒரு கொடியினால் லோபனீயம் அப்படியே கவரக்கூடியதாக இருந்தது. இட் வாஸ் அட்ராக்டிங் பீப்புள். அப்படி இருக்கக்கூடிய நகரம். சம்ரிஷ்ட ரத்யம், ரத்யாங்கிறது ரதம் செல்லக்கூடிய ஒரு பாதை. அந்த ராஜபாட்டை நன்கு துடைக்கப்பட்டது அல்லது பெருக்கப்பட்டது. சம்ரிஷ்ட ரத்யம் தன் நகரம், அந்த நகரத்திற்குள் நுழைந்தான். பிரவிவேஷ. அடுத்தது ஸ்வசதனம் விவேஷ, தன்னுடைய நகரத்திற்குள் மாளிகைக்குள் நுழைந்தான். மங்கள தூரிய கோஷைஹி ஜனானாம் ஆசீர்வஜோபிஹி ச சமம் திருஷ்யமானஹ, இல்லைன்னா சமம் ஸ்வசதனம் விவேஷ. எப்படி நுழைஞ்சான்? மங்கள தூரியவாதைஹி, தூரிய மங்கள வாத்தியங்களினுடைய கோஷைஹி சத்தங்களுடன், ஜனானாம் ஜனங்களினுடைய ஆசீர்வாத வச்சனங்களுடன் கூட, சமம் சதசா நூற்றுக்கணக்கான சௌத அதிரூடைகி மாளிகை மேல் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களினால் பார்க்கப்பட்டவனாக, அவரோதைகிங்கிறச்சு அந்த அந்தப்புற ஜனங்கள், அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உப்பரிகையில ஏறி நின்னுண்டு இவன் வரானேன்னு எட்டி பார்க்கறதுக்காக வரா. அப்படிப்பட்ட அந்த பெண்களினால் திருஷ்யமானகா பார்க்கப்பட்டவனாக ஸ்வசதனம் தன்னுடைய மாளிகைக்குள் நுழைந்தான். சுவாமி பவனி வரும் பொழுது இந்த மாட வீதியில எல்லாம் மேல ஏறி நின்னுட்டு பாப்பா, அந்த மாதிரி. स्मेराननाः स्मेरमुखारविन्दं तम् अभ्युपेयुः परिवव्रुः पादयोः निर्पेतुः दीर्घं परिरभ्य मुखैः तस्य मुखं चुचुम्बुः चिरविप्रलब्धाः तदागमनं तदापि नैव विशश्वसुः आवेदो गृहम् आरसातलं स्वं नाम विश्रावयन् स समस्तां भुवं बुभुजे. ஸ்மேரானனாக அந்த அந்தப்புறத்து பெண்கள் எல்லாம் சிரிப்போட இருக்கிற ஒரு முகத்தோட, ஸ்மேர முகாரவிந்தம் தம், பகீரதனுக்கும் புஞ்சிரிப்புடன் அவனுடைய முகத்தாமரை இருந்தது. அப்பேற்பட்ட இவனை பகீரதனை அபியுபேயுகு கிட்ட நெருங்கினா, பரிவப்ருகு எல்லாம் லிட்லகாரம், பரிவப்ருகு சூழ்ந்தார்கள், பாதையோகோ நிபேதுகு கால்ல விழுந்தா, தீர்க்கம் பரிரப்ய ரொம்ப நேரம் தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு, முகைஹி தஸ்ய முகம் சுச்சும்புகு தன்னுடைய முகத்தினால் அவனுடைய முகத்தை முத்தமிட்டார்கள். சிர விப்ரலப்தாக ரொம்ப காலம் விலகி இருந்ததுனால, பிகாஸ் ஆஃப் தட் செப்பரேஷன், விப்ரலம்பம்னாலே செப்பரேஷன், ரொம்ப நாள் விலகி இருந்ததுனால, தது ஆகமனம் ததாபி நைவ விசஸ்வசுகு, அவன் வந்துட்டாங்கிறது, அவனுடைய வருகையை அப்பொழுது கூட நம்பவில்லை. ரொம்ப நாள் இது பண்ணிட்டதுனால, பிரிஞ்சு இருந்ததுனால வந்துட்டாங்கிறதையே அவளால நம்ப முடியலையா. அடுத்தது என்ன? ஆ வேதோ கிரகம், வேதஸ்ங்கிறது பிரம்மா, பிரம்மாவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிச்சு ஆ ரசாதலம் இது வரையில், கீழே பாதாளம் வரையில், ஸ்வம் நாம தன்னுடைய நாமத்தை, பகீரதன் தன்னுடைய நாமத்தை விஸ்ராவயன்னு நாமத்தை பரப்பிக்கொண்டு, ஸ்ராவயத்தின எல்லாரும் கேட்கும்படியாக செய்து கொண்டு, சஹா அவன் சமஸ்தாம் புவம் முழு பூமியையும் புபுஜே அனுபவித்தான். சரியா? இது முடிக்கிறச்சே ரொம்ப சாஃப்டா முடிச்சுட்டார். கங்கைக்கும் பரமேஸ்வரன் அந்த அந்த டயலாக் எல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. அதுதான் அவர் சொல்ற வக்ரோக்தி அப்படின்னு. இது நான் முதல்லயே படிச்சு முடிச்சுட்டேன். இத கவியினுடைய லோபனீயம், ஹேமத்வஜ லோபனீயம், ஸ்வர்ணத்வஜேன மோகனீயம். லோபனீயம்னாலும் மோகனீயம்னாலும் ஓரளவுக்கு. லோபனா யூ ஆர் கிரீடி அண்ட் யூ வாண்ட் டு கிராப் இட், அந்த அளவுக்கு இருக்கு.
பேராசைப்படுவது அப்படின்னு. இது வந்து மோகிக்க வைக்கிறதுங்கிற அர்த்தம். சரியா? சரி.